முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரே ஒரு முருக பக்தர்கள் பார்த்தா கூட போதும். இந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா இது வந்து ஆரம்பிக்கப்படும். ஏன்னா ஒரே ஒரு முருக பக்தர் பார்த்தா போதும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு முருக பக்தர் பார்த்தா கூட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தர்களுக்கு பகிர்ந்துப்பீங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பகிர்ந்துப்பாங்க. இந்த காணொளி வந்து ஒரு 1,00,000 பேர் பார்த்தா கூட அது 2 லட்சமா பாரும். அவங்களால என்னென்ன தொண்டு செய்ய முடியுமோ கோயிலுக்கு வந்து செய்யலாம். இங்க பாருங்க, ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, இந்த கோயில இந்த கேட் இருக்கு. இதே மாதிரி கேட்டை வந்து இந்த காம்பவுண்ட் எல்லாமே சின்னதா இருக்கிறதுனால என்னன்னா, இரவு நேரங்கள்ல வந்து இப்ப நம்ம கோயிலுக்கான சில பொருட்கள் இங்க வைக்கும் போது அது வந்து திருடு போயிடுது. அது யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வஸ்திரம் கொடுக்குறோம், வஸ்திரம் வைக்கிறோம், எல்லாமே வந்து திருடு போயிடுது. அது வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வாங்கி வந்து வைக்கிறேன், அதுக்கப்புறமா இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா அது இருக்கிறது கிடையாது. சரியான இங்க கேமரா கூட இல்லை பாருங்க, சுத்தி புத்தி இங்க கேமரா கூட கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற கேட்டு மாதிரியே வந்து இந்த செவுத்தை சுத்தி ஒரு ஃபுல்லா ஒரு 5.5 அடிக்கு வந்து மேல வரைக்கும் இந்த காம்பவுண்ட், இந்த பில்லர் எவ்வளவுக்கு இருக்கோ அது ஃபுல்லாவே கேட் போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம், மெயினான விஷயம், முருகனுக்காக இது வந்து நான் செய்யணும். ஏன்னா இங்க பூஜை சாமான் நம்ம வைக்கிறோம், பூஜை பண்ற நம்ம வைக்கிறோம். இது எல்லாமே வந்து இதை மெயினா வந்து இல்லைங்க, இங்க முருகருக்கு இங்க இருக்காரு, இவருக்கிட்ட இருந்து இந்த வஸ்திரம் கூட யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க. இதை கூட எடுத்துடுறாங்க. இந்த பாருங்க வேலு, இதை கூட எடுக்க யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இவர்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே எடுக்க முடியாது. எனக்கு என்ன ஒரே ஒரு ஹெல்ப்னா, நான் முருக பக்தன் இந்த பாக்குற எல்லா முருக பக்தர்கிட்ட நான் வந்து ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனுக்காக கோயிலுக்கு திருப்பணி செய்யணும், அந்த மாதிரி தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்கங்க. உங்களால முடிஞ்ச உதவிகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பண்ணுங்க. இங்க வாங்க, இங்க சுத்தி பாருங்க. அந்த கேட்ல இருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லாவே, இந்த கோயில் ஃபுல்லாவே வந்து நம்ம அந்த கேட் வந்து போட போறோம். அது டோட்டலா வந்து SS பைப் ராட்ல வச்சு பண்ண போறோம். இது பாருங்க, இந்த விநாயகர் கடைசியா வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணோம். நான் முருகனுக்கு பண்ணும்போது விநாயகருக்கும் பண்ணேன். இப்போ ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லா ஆகி போச்சு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். இது ஆக்சுவலி வந்து இவங்க இந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மாலை போடும்போது இந்த பசங்க வயசுக்கு சின்ன பசங்க என்ன பண்றாங்க, மாலை போடுறதுக்கு ஏறும்போது இந்த ஒரு கை இதை வந்து உடைச்சு நாம தான் ஒட்டி வச்சு திரும்பி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே சுத்தி ஒரு ஃபுல்லாவே அந்த ஸ்டீல் பைப்ல வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடிக்கு நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா, இது டோட்டலா கேட் லாக் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் யாருமே உள்ள விட மாட்டாங்க. கேமராவும் சேர்த்து போடலாம் தான் இருக்கேன். கோயிலுக்கு திருப்பணி செய்யறவங்களுக்கு, தொண்டு செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு, எல்லா முருக பக்தர்கிட்டும் நான் கேட்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து நீங்க வந்து பண்ணுங்க. பொருள் வந்து காணாம போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப, இந்த செவரே வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இது கட்டும் போதே வந்து சின்னதா கட்டிட்டாங்க. இதுல வந்து நம்ம இந்த கேட் ஃபுல்லா ஒரு 5.5 அடிக்கு நம்ம போட்டோம்னா பசங்க வந்து கீழே விழாது. ஏன்னா இது ஃபுல்லாவே குளம். இது இங்க அப்படியே பாருங்களேன், இது ஃபுல்லாவே தாமரை குளம். இங்க விழுந்தா கூட ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த மெயினா இந்த, ஏன்னா ஈவினிங் டைம்ல இந்த பசங்க வருவாங்க விளையாடுறதுக்கு, சின்ன சின்ன பசங்க வருவாங்க, அவங்க தவறி எதுவுமே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நானே கிட்டத்தட்ட ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தேன். உங்களுக்கும் நான் இதை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து முருகன் கோயிலே வந்து இந்த மாதிரி பொருள் வந்து காணாம போகுது. ஏன்னா காலையில நம்ம விற்கிறோம், அது சாயங்காலம் வரத்துக்குள்ள அது யார் எடுக்கிறாங்க. ஆனா முக்கியமா நான் சொல்றேன்னா, இந்த ஊர் மக்கள் எடுத்திருக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். வெளியில இருந்து யாராவது இங்க வந்து ரோட்ல தங்குறவங்க யாராவது எடுத்திருப்பாங்க. அதுக்காக நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. இல்லை, கோயில் விஷயத்துல யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாம் முருகன் பார்த்துப்பான். முருக பக்தர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, திருப்பணிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தாழ்மையா, நான் உங்களுக்கு இந்த நம்பர் நான் தரேன், என் நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. இப்போ உதவி பண்றவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன்.